பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இந்நிலையில் முக்கிய மசோதாக்கள் குறித்து ஆளும் பாஜகவிற்கும் முக்கிய எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கும் இடையேயான வார்த்தை போர் வலுத்துள்ளது. இதனால் ஒரு மாத காலம் நடைபெறும் இந்த கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா, ரியல் எஸ்டேட் மசோதா, HIV மற்றும் எய்ட்ஸ் மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்களை இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றிவிட வேண்டும் என பாஜக அரசு போராடி வருகிறது. கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து நடைபெற்ற கூட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை நிறைவேற்ற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சர் வெங்கையா நாயுடு கோரிக்கை விடுத்தார். ஆனால் சகிப்புத்தன்மை குறைந்து வருவது, மாட்டிறைச்சி தொடர்பான சர்ச்சை மற்றும் விலைவாசி உயர்வு உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்ப மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்தனர். அனைத்து விவகாரங்களை பற்றி விவாதிக்க தயாராக இருப்பதாகவும் நாடாளுமன்றம் நடப்பதில் எதிர்க்கட்சிகளுக்கு முக்கிய பங்கு இருப்பதாகவும் பிரதமர் மோடி சுட்டிக்காட்டினார். I am happy that the meeting there was a clear support for the GST bill. Even the Congress said they are in favor of the bill. Government assured Congress that issues raised by them will be discussed. I also privately talked to them and asked them to will fix a time in a day or two and then discuss the remaining issues, if any, with the Congress party. The finance minister also has given the same indication. மசோதாக்களுக்கு ஆதரவு தருவது குறித்து நேரடியாக எதுவும் பேசாத காங்கிரஸ் கட்சி சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவில் மிகுந்த அவசரம் காட்டுவதாகவும் அதை ஒரு கௌரவ பிரச்சனையாக எடுத்துக் கொண்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி போன்ற ஒரு முக்கியமான மசோதாவை அவசரமாக நிறைவேற்ற காங்கிரஸ் கட்சிக்கு விருப்பமில்லை என்றும் அக்கட்சி தலைவர்கள் கூறுகின்றனர். முக்கிய விவகாரங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த மத்திய அரசு ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றும் காங்கிரஸ் கூறியுள்ளது. हम जीएसटी को चाहते हैं, कांग्रेस पार्टी चाहती है कि सिंप्लीफिकेशन हो, हम जीएसटी लाना चाहते हैं, मगर कॉन्वर्सेशन होना पड़ेगा. संसद को चलने देंगे आप? We have a number of issues in Parliament. We are going to raise the issue of intolerance. What has been happening over the last couple of weeks, it's very disturbing. Prime Minister's silence on these issues. GST, of course, is going to be part of the conversation. There are other issues. Corruption in BJP states is also an issue. இரு முக்கிய கட்சிகளும் வார்த்தை போரில் ஈடுபட்டுள்ள நிலையில் இருவரும் விட்டுக் கொடுத்து போனால்தான் நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெறும் என்று கூறுகிறார் PTI செய்தி நிறுவனத்தின் நிர்வாக ஆசிரியர் VS சந்திரசேகர். பிஜேபி தலைமையிலான அரசும் பீகார் தோல்விக்கு பிறகு சற்றே அடக்கி வாசிக்கும் என்று ஒரு பரவலான நம்பிக்கை உண்டு. எதிர்கட்சிகளும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியும் ஏற்கனவே இந்த ஒரு கிரிட்டிசிசத்துக்கு ஆளாகி இருக்கிறது. போன பாராளுமன்ற தொடரை சுத்தமாக வாஷ் அவுட் செய்ததால் அவர்களுக்கும் ஒரு அளவுக்கு ஒரு பாராளுமன்றத்தை நடத்துவதிலும் அவர்களுக்கு ஒரு பங்கு இருப்பது என்பது உணர்த்தப்பட்டுள்ளது. இதனால் இரண்டு பக்கங்களும் ஒரு கொடுக்கல் வாங்கல் முறையில், விட்டு கொடுக்கும் முறையில் இருந்தால் இந்த குளிர்கால தொடர் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கடந்த மழைக்கால கூட்டத்தொடர் எந்த ஒரு முக்கிய அலுவலும் நடைபெறாமலேயே ஒத்திவைக்கப்பட்டதால் இந்த முறையாவது நாடாளுமன்றம் செயல்படுமா என்ற கேள்விதான் அனைவரது மனதிலும் எழுகிறது. சிவப்பிரியன், நியூஸ் 7 தமிழ், புதுடெல்லி.